நாமத்துக்கு மகிமையுண்டாதாக. சிலுவை நிழல் ஊழியத்தின் மூலமாக இந்த கிருபை நேரத்திலே உங்களை யாவரையும் நான் சந்திப்பதிலே மிகுந்த மன மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாட்களும் கூட பார்த்து கொண்டிருக்கிற ஓடு வாழ்க்கையிலுமே நிச்சயமாகவே அவர் பெரிய காரியங்களே செய்வாராக. இப்பொழுதும் ஒரு வார்த்தையை நான் தியானம் பண்ணியிருக்கிறோம். ஒரு விஷய தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த நல்ல தகப்பனே, நாட்களும் கூட மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நீ இதயத்தை பார்க்கிற தேவனாக இருக்கிறப்பா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ண முடியாத அதிசயங்களும் செய்கிற தேவன் ஒருவரே ஆண்டவரே. இந்த நாட்கள் பார்த்து கொண்டு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கூட அநேக காரியங்கள் தடையாக இருக்கலாம், போராட்டமாக இருக்கலாம். இந்த நாட்கள் நம்முடைய வார்த்தையினால நீர் எங்களோடு கூட பேசுங்கப்பா. நம்முடைய நாமத்தை மாத்திரம் மயப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாட்களும் கூட தேவ சமூகத்திலே நான் காத்திருந்த போது ஆண்டவர் என்னோடு கூட உணர்த்திய ஒரு வசனத்தை நான் உங்களோடு கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 45ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது: நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை எல்லாம் என்ன செய்வேன், நான் செவ்வாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாட்டிலும் கூட அநேக காரியங்கள் தடையாக இருக்கலாம், அநேக போராட்டங்களாக இருக்கலாம். இத்தனை நாள் ஒரு இடத்த நம்ம விற்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனாலும் கூட என்ன செய்ய மாட்டேங்குது, விற்கவே மாட்டேங்குதா. இது என்றைக்கு தான் விற்க போதோ, நம்ம அடுத்த லெவலுக்கு பிள்ளைங்களுக்கு திருமணத்துக்காக நிறைய காரியங்கள் பண்ணண்டே இருக்குது, எல்லாமே தடையாக இருக்க அப்படிங்கிற நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகள் எல்லாம் நான் நினச்ச பண்ண செவ்வையாக மாற பண்ணுவேன். அநேக தடைகள் இருக்கலாம். அப்போ திருமணத்திலும் கூட எல்லாம் கூடி வர மாதிரி இருக்கும், ஆனாலும் கூட ஏதாவது ஒரு தடைகளாக இருக்கலாம். இந்த நாட்டில் கூட ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கி திருமணத்துக்காக நீங்கள் அலையன்ஸ் பார்க்க போகலாம், நான் உனக்கு முன்னே செல்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கோணலான எல்லா பாதைகளும் நினைச்சு போகிறாராம், செவ்வையாக மரப்பண்ண போகிறார். இது வரைக்கும் எத்தனையோ காரியங்களில் இதெல்லாம் நடக்கலையே அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு கவலையோடு கூட நெடுங்காலமாக நீங்கள் காத்திருக்கலாம். இந்த காரியத்தில் ஒரு சின்ன அற்புதம் நடந்தால் நல்லா இருக்குமே, என் வாழ்க்கையில் இது மட்டும் நடக்க மாட்டேங்குதே, எத்தனை நாளாக இதுக்காக நான் போராடி கொண்டு இருக்கிறேன், கோர்ட்டு கேஸுன்னு சொல்லி நான் பாட்டில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேனே, இந்த கோர்ட்டில் மட்டும் ஒரு விடுதலை கிடச்சிட்டுனா போதும் நிம்மதியாக இருக்கும். எவ்வளோ பணத்தை கொண்டு போய் நான் செலவழிச்சிட்டு இருக்கிறேன், எவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்குது, இதுலேருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடச்சா போதும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகள் எல்லாம் நான் நினைச்ச போகிறேன், செவ்வையாக மாற பண்ண போகிறேன். உங்களுடைய தடைகள் எல்லாத்துக்கும் கர்த்தர் நினைச்ச போகிறாரா, அவர் மாற்ற போகிறார். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுங்க. எனக்கு 100க்கு அதிபதி சொல்கிறான், நீர் என் வீட்டுக்குள்ள வரைக்கும் எனக்கு என்ன கிடையாது, தகுதி கிடையாது, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்ல ஆண்டவரே, என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் அப்படின்னு சொல்லி சொல்லுதார். அவர் ஆச்சரியப்படுதார், இஸ்ரவேலர்களும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கலையே. அதே போல் அந்த நாட்களும் கூட எங்களை எடுக்கிற காரியங்கள், திருமண காரியங்கள், வேலை வாய்ப்புகள் எல்லாத்திலும் ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலான பாதைகளை எல்லாம் சரியாக மாற பண்ணுவேன். எனக்காக வழக்காட யாரும் இல்லையே, எனக்காக யுத்தம் பண்ண யாரும் இல்லையே, இந்த காரியத்தில் எனக்காக பேசி எனக்கு ஒரு விடுதலை கொடுக்க யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவான்னு கர்த்தர் சொல்கிறார். மனிதர்கள் எல்லாம் ஒரு பிரச்சனை வரும்பொழுது எல்லாரும் கைவிட்டு சிரிப்பாங்க, எல்லாரும் கோடி கோடி பாரியாவை இந்த மாதிரி பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி. ஆனால் தப்பிக்குவதற்காகவோ நமக்கு உதவி பண்ணுறதுக்காக யாருமே நினைச்ச மாட்டாங்க, வரமாட்டாங்க. ஆனால் ஆண்டு பாருங்கள், நான் உனக்கு முன்னே சென்று கோணலான எல்லா பாதைகளும் என்ன செய்வேன், சரியாக மாற பண்ணுவேன். இன்றைக்கி பயங்கரமான போராட்டத்தில் இருக்கலாம், சிக்கி தவிக்கலாம், எனக்கு உதவி செய்ய கூட இந்த உலகத்தில் யாரும் இல்லை நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். எல்லா காரியங்களும் வாய்க்க பண்ணுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். பரலோகத்தின் தேவனானவர் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் கைவிடுற பண்ண அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். இது வரைக்கும் தோல்வியை அனுபவித்த நாட்களுக்கு பதிலாக, வெட்கத்தையே அனுபவித்த நாட்களுக்கு பதிலாக அவர் சொல்கிறார், இனி நான் செய்ய நினைத்தது ஒரு நாள் நிச்சயப்படாது, தடைபடாது என்று கர்த்தர் சொல்கிறார். ஏனென்றால் நான் உனக்கு முன்னே செல்ல போகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு என்னுடைய வாழ்க்கையிலும் கூட படிப்பிற்காக எனக்கு பணம் தேவைப்படுது, காலேஜ் ஃபீஸ் கட்டணும். செகண்ட் இயரில் ஃபஸ்ட் இயர் என்னுடைய சொத்தை எங்கள் அண்ணன்ட கொடுத்து அப்படி தான் நான் படித்தேன். செகண்ட் இயர் படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டணும். லாஸ்ட் டேட்டு டைம் ரொம்ப கொடுத்துட்டாங்க, ஆனாலும் கூட என்னால் நினச்ச முடியல, கட்ட முடியல. கடைசி டேட்டு கொடுத்துருக்குறாங்க. அன்றைக்கி எல்லோரும் ஃபீஸ் வச்சுட்டு நிற்கிறாங்க. ஆனால் நானும் ஆண்டவர்கிட்ட எவ்வளோ ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர்கிட்ட அவ்வளோ இதாக ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, நான் படிக்கிறது மனுஷங்க தான் படிப்பேன், விருப்பம் இல்லை, எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க, நீங்களாம் படித்து என்ன செய்ய போகிற, இவ்வளோ கஷ்டத்தில் உனக்கு படிப்பு தேவையா அப்படிங்கிறாங்க. ஆனால் எனக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் தேவ சமூகத்தில் மட்டும் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, ஒருத்தர் போய் கடன் வாங்க போகிறேன், அவங்க உள்ளத்தில் பேசி எப்படியாவது எனக்கு கடனாக தாங்கன்னு சொல்லி அநேக நாட்களாக நான் ஜெபம் பண்ணி ஒவ்வொருத்தரையாகவே கடன் கேட்டேன். யாருமே கடன் தரல. நீ படித்தா என்ன, படிக்கலாம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில், இனி ஆண்டவரே, மனுஷங்க தான் என்னை எவ்வளோ கேவலமாக நினைக்கிறாங்க,
நீரும் ஆண்டவர் எனக்கு படிப்பை தர மாட்டேங்காரு, உண்மை நான் நம்பினேன், எவ்வளோ பேருக்கு எவ்வளோ அற்புதம் செய்யுரு, என் வாழ்க்கையில் மட்டும் அந்த அற்புதம் செய்ய மாட்டேங்காரு, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எனக்கு படிப்பு தாங்க, இல்லைனா பரவாயில்ல ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நாள் ஜெபம் பண்ணிவிட்டு எங்கள் அம்மாவை ரெடியாக இருங்க, நம்ம காலேஜில் போய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் அம்மாவை கிளம்புறோம். அங்கே எல்லாம் பீஸ் வச்சுட்டு நிற்கிறாங்க லைனில், எல்லோரும் முன்னால் போங்க போங்க, ஏன்னா நம்மகிட்ட பீஸு கிடையாது, சர்டிஃபிகேட்டை தான் நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவை நான் கடைசியாக போவோம் அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்குறோம். அப்புறம் கடைசியாக போகிறேன், எனக்கு சேர்மன் இருக்கிறாங்க, நான் லிங்கம் வந்திருக்கேன் சார் அப்படிங்கிறேன். தம்பி நீ தான் லிங்கமாக கை கொடுப்பா, வாழ்த்துக்கள், உன் பேரில் இவ்வளோ ரூபா செக் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. நான் எனக்கு தேவையான பணம் அதில் பாதி தான், ஆனால் அதை விட அதிகமாக பணம் செக் வந்திருக்குது. அப்போ வந்து நினச்சி பார்த்தேன், என்னடா அது மனுஷங்க அவன் செய்வான் நினச்சி யார் இல்லாமல் காலை பிடிச்சோம், எவ்வளோ கெஞ்சி கேட்டோம், கடனாக தான் கேட்டோம், எனக்கு யாருமே உதவி செய்யலை. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கி எனக்கு முன்பதாக சென்று எல்லா பாதையிலும் நினைச்சிட்டாரு, செவையாக்கி விட்டாரேன், எல்லா பாதையிலும் செழிப்பை கட்டளிட்டுட்டாரேன். இது வரைக்கும் ஒரு மலையை போல் பிரச்சனை இருந்தது, படிப்பை நீ வாழ்க்கையில் நினச்சி கூட பார்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சேன். ஆனால் நான் நினைப்பதை விட ஜபிப்பதை விட அவர் அதிகமான காரியங்களை கற்று செய்தார். 1 டிகிரி கேட்டேன், ஆனால் ஆண்டவர் நினைப்பதை விட 3 டிகிரி எக்ஸ்ட்ராவே கற்றுக் கொடுத்துட்டார். உலகப்பிரகாரான தகப்பன் கூட இருந்தால் கூட அந்த அளவுக்கு நடந்திருக்குமான்னு எனக்கு யோகி பார்க்க முடியல. அந்த அளவுக்கு பெரிய காரியங்களை அவர் செய்தார். கிடைக்க கூட முடியாத அளவுக்கு ஒரு ஆச்சரியமான காரியங்களை அவர் படிப்பில் செய்தார். படிப்பில் மாத்திரமல்ல, இன்றைக்கும் எல்லா காரியங்களையும் ஆண்டவரே என் உலகப்பிரகாரான தகப்பன் இருந்தால் எப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லி நிறைய காரியங்கள் எனக்கு சொல்லி நடத்துவார். நீர் தான் ஆண்டவர் என் வாழ்க்கையில் எனக்கு தகப்பனாக என்னை நடத்துங்க ஆண்டவர்னு சொல்லி எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே நீரே எனக்கு முன்பதாக செல்லுங்கப்பா, நான் என்ன பேசணும் ஏது பேசணும் எதுவுமே எனக்கு தெரியாத ஆண்டவரே, நீங்கள் பேசுங்க, நீரே நடத்துங்க அப்படின்னு சொல்லி எல்லா காரியங்களும் இன்றைக்கும் அவரே முன்பதாக வைக்கும் பொழுது கர்த்தரே முன்பதாக வைத்தபடியினால ஆண்டவர் என்றைக்கும் என்னை அவர் வைத்து கொண்டிருக்கிறார். பிரியமானங்களே, எவ்வளோ பெரிய பெரிய பிரச்சனைகள் பாடுகள் பாருங்கள், பயங்கரமான பொல்யூஷனே கட்டுகள், அதிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்தார். உலகத்தில் எல்லா மனிதனாலும் கைவிடப்பட்ட நிலைமை, தள்ளப்பட்ட நிலைமை, உடைக்கப்பட்ட நிலைமை, ஆனாலும் கூட அதிலிருந்தும் கர்த்தர் பாருங்கள் எனக்கு முன்பதாக சென்று எல்லா சோதனைகளையும் ஜெயிக்க என்னை பலப்படுத்தினார். ஊழியக்காரர்கள் கிறிஸ்தவர்கள் எனக்கு உதவியாக இருப்பாங்க, ஹெல்ப்பாக இருப்பாங்கன்னு சொல்லி கடவுளை போல நம்பினேன். அதிலும் பாருங்கள் எல்லாராலும் நான் ஏமாற்றப்பட்டேன், வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுங்கக்கூடிய அளவுக்கு நான் ஆண்டவரே நீ இல்லைங்கக்கூடிய அளவுக்குலாம் நான் ஓடினேன். ஆனாலும் கூட அப்படிப்பட்ட சூழ்நிலையும் நீ என் மனுஷனை பார்க்குற, என்னையை போல பார்க்குற, அவனும் சாதாரண ஒரு மனுஷன் தானே, நான் நட்டேன் அப்போல நீர் பாய்ச்சினா தேவனே விளைவு செய்தார் என்ற வார்த்தைப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு விதமான பொறுப்பை கொடுக்குறேன். நான் தான் எல்லாத்துலேயும் தான் அந்த காரியத்தை செய்கிறேன். நீ என் மனுஷனை கடவுளை இனிய போல பார்க்குறேன். நான் தான் உனக்காக கலவார் சேவையில் அடிக்கப்பட்டேன், நொறுக்கப்பட்டேன், உனக்காகத்தானே நான் ஒவ்வொரு சொல் ரத்தத்தை சிந்தினேன். என்னையே நோக்கிப்பார், என்னையே 100க்கு 100 நம்பு, ஏன் அவன் செய்வான் எவன் செய்வான்னு சொல்லி மனுஷனையும் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை எனக்கு அவர் உணர்த்தினார். ஏன்னா அது வரைக்கும் மனுஷனையே தான் நம்பிக்கிட்டு இருந்தேன். ஊழியக்காரங்க மூலமாக நமக்கு உதவிராதா, அவங்க மூலம் உதவிராதா, நமக்கு ஆறுதலாக இருக்க மாட்டாங்களா, கிறிஸ்தவங்களை ஆண்டே மாதிரி தான் அன்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ நினச்சேன். ஆனால் எல்லாமே மாயான உலகமாக இருந்தது. எல்லாராலையும் நான் நெருக்கப்பட்டேன், ஒடுக்கப்பட்டேன். ஆனால் ஆண்டவர் ஒருவரே ஆறுதலாக இருந்து எல்லாவற்றிலும் பாதைகளை அவர் சகைப்படுத்தினார். உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் தேவனாக இருக்கிறார். உங்களுக்கு முன்பதாக ஒரு தூதனை அவர் அனுப்ப போகிறார். எல்லா காரியங்களும் அவங்களே நடத்துவாங்க. இன்றைக்கி நான் ஒரு திக்கெட்டவனே போல இன்றைக்கும் கூட நிறைய காரியங்கள் ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையா, நான் யார்கிட்ட போய் ஆலோசனை கேட்பேன், என்ன செய்வேன், இந்த காரியங்கள்லாம் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல ஆண்டவரே அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு முன்பதாக சென்று எல்லாத்தையும் நான் உனக்கு நடத்தி தருவேன் அப்படிம்பார். அதே போல் ஆச்சரியமாக இருக்கும், எப்படி ஆண்டவரே ஒவ்வொரு கண்களும் தயெடுக்க கிருபை செய்கிறார். அதிகாரிகள் எல்லாருடைய கண்களும் தயெடுக்க கிருபை செய்கிறார். எந்த ஒரு காரியமாக போனாலும் எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். காரணம் என்ன, நான் உனக்கு முன்பே சென்று கோணலானவைகளை எல்லாம் என்ன செய்கிறேன், செவியாக மாற பண்ணிக்கிறேன். நமக்காக அவர் 1000-10000 தூதரில் வச்சுருக்கிறாங்க பாருங்கள். ஆண்டவர் ஒரு ராஜா வந்தார்னா அவர் கூட எப்படி பணிவிடை செய்யக்கூடியவங்களாம் வராங்களோ, மந்திரிகள் எல்லாம் போகிறாங்களோ, பிரபுக்கெல்லாம் போகிறாங்களோ, ஒரு ராஜா வராருனா அதே போல் அந்த ராஜா நம்ம கூட இருக்கும்போது நமக்காக அவர் 1000-10000 தூதர்கள் நினைச்சாங்க, நமக்காக அவர் வைத்திருக்கிறார். அவங்க நமக்காக நினைச்சாங்க, யாவைத்து செய்து முடிக்கிறாங்க. நமக்கு தான் மந்திராதம் பண்ணுறாங்களா, என்னன்னாலும் பண்ணட்டும், நமக்காக யுத்தம் பண்ணக்கூடிய தெய்வ தூதர்கள் நம்மளோடு இருக்கிறாங்க. நம்முடைய காரியங்கள் எல்லாத்தையும் நமக்காக பரிந்து போய் எல்லா கோணலான பாதைகளையும் சரியாக மான பண்ணக்கூடிய ஒரு தேவன் நம்ம கூட இருக்கிறார். அவர் நமக்காக பாருங்கள், நான் கூடவே வரேன் அப்படிங்கிறாரு. நமக்காக ஒரு தூதனை அனுப்பி எல்லாத்தையும் அவர் சவைப்படுத்துகிறாராம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பதாக போய் வழியை என்ன செய்வான், ஆயத்தம் பண்ணுவான் அப்படிங்கிறாரு. பாருங்கங்க, ஒரு மனுஷங்கிட்ட கூட நம்ம வேலை ஏக முடியுமா? பணம் இருந்தால் ஏகப்பட்டேரும் அவங்க கீழே நிற்பாங்க, உங்களுக்கு என்ன வேலை செய்யணும், நான் இருக்கேன்பாங்க. அதே போல் பதவி இருந்தாலும் எல்லோரும் நினச்சிவாங்க, ஹெல்ப் பண்ணக்கு ரெடியாக இருப்பாங்க. ஆனால் என்கிட்ட பதவியும் கிடையாது, பணமும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஆனாலும் ராஜா சர்வ வல்லமுள்ள தேவன் என் கூட இருப்பதனால ஆண்டவர் எல்லா காரியங்களும் நினைச்சார். நமக்கு முன்பதாக சென்று கோணலானவைகள் எல்லாம் சரியாக மாற பண்ணுகிறார். இன்றைக்கி உங்கள்கிட்டையும் பணம் இல்லையா, எனக்காக யார் உதவி செய்வா, எனக்காக யார் இந்த காரியத்தை செய்து முடிப்பா அப்படின்னு நினைக்கலாம். நானும் ஆண்டவருக்குள்ள வந்த நாள்லேருந்து
தகப்பனை இழந்து எல்லாரும் கைவிடப்பட்ட நிலைமையில் ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவரே இது எப்படி நடக்க போகுதுன்னு தெரியலையாப்பா, நான் யாரை போய் பார்ப்பேன், என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி எத்தனையோ நாட்கள் கண்ணீரோடு அங்கலாய்த்தது கொண்டு ஆண்டவர் சொல்கிறார், நான் அவன் கூட இருக்கிறேன், பயப்படாத, நான் அவன் கூட இருக்கிறேன், நீ பயப்படாத. அதே ஆண்டவர் இன்னைக்கு வரைக்கும் ஊழியத்திலும் பாதையிலும் சரி, எத்தனையோ பிசாசு பிடிச்ச ஜனங்கள் மத்தியிலும் கட்டப்பட்ட ஜனங்கள் மத்தியிலும் கூட ஆண்டவர் எனக்கே ஒரு விஷயம் ஆண்டவரே, அங்கே போய் வெறுமையாக வந்துடக்கூடாது ஆண்டவரே, உம்முடைய நாம் அந்த இடத்துல மயப்படணும் ஆண்டவரேன்னு சொல்லும் போதெல்லாம் நான் அவன் கூட வருவேன், நீ பயப்படாத. சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா ஆலங்குளம் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு அம்மா, குறி சொல்லக்கூடிய அம்மா, சாமியாடி பயங்கரமாக அந்த அம்மா பேரே பார்த்திங்கன்னா வித்தியாசமான பேர். ஆனால் அந்த அம்மா பார்த்திங்கன்னா எவ்வளோ மந்திராதிகளை பார்த்து பயங்கரமான பிலிசுனியம் போராட்டம். அந்த அம்மாவுக்கு காலெல்லாம் பார்த்திங்கன்னா அழுவி போய் அப்படி புண்ணாக இருக்குது. ஒருத்தர் என்னை கூப்பிட்டு போகிறாரு, தம்பி கொஞ்சம் ஜோமனை வாங்க அந்த வீட்டுக்கு அப்படின்னு. ஏங்க அவங்க ஆண்டவரை பற்றி தெரியாதவங்க ஜோமனை அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஜோமனை அலோவ் பண்ணாலும் சரி அலோவ் பண்ணட்டாலும் சரி, நீங்கள் வாங்க நம்ம ஆண்டை பற்றி சொல்லிட்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நானும் என்னுடைய புறமத்திலேருந்து வந்த சாட்சியெல்லாம் சொல்லி, அம்மா உங்களுக்கும் இப்படிப்பட்ட பிலிசுனிய கட்டிலேருந்து யாராலையும் விடுதலையாக்க முடியாது, ஏன்னா நானும் அப்படிப்பட்ட பாதையில் கடந்து வந்தேன், ஆனால் அவங்களை விடுதலையாக்கக்கூடியவர் உண்டு, இலவசமாக உங்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடியவர் உண்டு, அவர் தான் இயேசு. நீங்கள் எனக்கு பணமும் தர வேண்டாம், ஒன்றும் தர வேண்டாம் அப்படின்னேன். நான் சோமாயிட்டுனா உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு தருவேன் அப்படின்னாங்க. ஐயோ எனக்கு நீங்கள் ஒன்றும் தர வேண்டாம், இயேசு உங்களுக்கு விடுதலை தரப்புகிறார். ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்க, விசுவாசிக்கு மட்டும் செஞ்சால் போதும், எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லை ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, எத்தனையோ இடத்த பார்த்துட்டேன், எவ்வளோ மந்திரவாதிகளை பார்த்துட்டேன், விடுதலை கொடுங்கன்னு சொல்லி கண்ணீரோடு ஒரு சின்ன ஜெபம் மட்டும் பண்ணுங்கம்மா, கடவுள் உங்களை விடுதலை தருவார்னு சொன்னோம். அடுத்த வாரம் எனக்கு அந்த சகோதரர், என்னை கூட்டு போன சகோதரர் ஃபோன் பண்ணார், தம்பி ரொம்ப ஆச்சரியமாக இருக்குப்பா, அவங்களே ஆச்சரியப்படுறாங்க, எவ்வளோ ஒரு சுகம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அப்படின்ட்டு. அடுத்த சமீபத்தில் கூட போய் பார்த்தோம், ரொம்ப மாற்றம். இப்போ ஒரு சின்ன பொண்ணு மட்டும்தான் இருக்குது, நல்ல சுகத்தை கத்தர் கொடுத்தார். அவங்க பாருங்கள் சர்ச்சில் போய் ஒரு பெரிய காணிக்கையும் கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. ஆண்டவர் தான் எனக்கு விடுதலை கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி. பிரியமானவர்களே, இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அநேக பாடுகள் இருக்கலாம், துயரங்கள் இருக்கலாம். இயேசு உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிறார். அவர் உங்களுக்கு முன்பதாக சென்று கோணலானவைகள் எல்லாம் நினைச்ச போகிறார், சரியாக மாற பண்ண போகிறார். இது வரைக்கும் எதெல்லாம் தடையாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ, இடம் முடியலை, வீடு முடியலை, ஐயோ காரியங்கள் எல்லாம் கைவிட பண்ணாமல் எல்லாமே தடையாக இருக்குன்னு நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கி வாக்கு கொடுக்குறார், பயப்படாத, நான் உனக்கு முன்னே செல்ல போகிறேன், கோணலான பாதைகளை எல்லாம் சரியாக மாற பண்ண போகிறேன். இது வரைக்கும் நீ வெக்கத்தை கண்டாய், அனுபவத்தை கண்டாய், கூனி குறுகி நடந்தாய், அந்த மத்தியில் நான் உன்னை தலை நிமிர்ந்து நடப்பண்ண போகிறேன். இழந்து போன எல்லாத்தையும் யோபு வாழ்க்கையில் எப்படி 2 மடங்காக கொடுத்தாரோ அதே போல் இது வரைக்கும் நீங்கள் துன்பத்தை கண்ட வருடங்களுக்கு சரியாய் மன மகிழ்ச்சியினால் உங்களை நிரப்ப போகிறார். ரெட்டிப்பான மன மகிழ்ச்சியினால் கத்த நிரப்ப போகிறார். இதெல்லாம் எப்படி நடந்துன்ற ஆச்சரியப்படத்தக்கதாக அவர் உங்களுக்கு முன்பதாக தூதனை அனுப்பி எல்லாத்தையும் அவர் ஆயத்தப்படுத்த போகிறார். பாருங்கள், நானும் ஜெபிக்கிற இடத்துலலாம் எனக்கே ஆச்சரியமாக இருக்கும், ஆண்டவர் இவ்வளோ பெரிய காரியம் செய்கிறாரா, ஏன்னா நம்மளால் ஒன்றுமே கிடையாது, சாதாரண மனிதர்கள், ஆனால் ஆண்டவர் இந்த காரியத்தை அவர் செய்திருக்கிறார் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே கூட நுழைய முடியாத அளவுக்கு பயங்கரமான காரியங்களாம் அங்கே பண்ணியிருக்கிறாங்க. ஆனாலும் கூட பாருங்கள், கத்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறார். நமக்கு முன்பதாக அவர் கடந்து சென்று அவருடைய நாமத்தை அவர் மேம்படுத்துகிறார். அப்படிப்பட்ட உயிருள்ள தேவன் உங்களுடைய வாழ்த்துக்கும் கூட அவர் முன்பதாக கடந்து சென்று இது வரைக்கும் என்னென்னலாம் தடைப்பட்டு கிடக்குதோ, படிப்பா, வேலையா, திருமணமா, எல்லாம் தடைப்பட்டு கிடக்கலாம், கவலைப்படாதீங்க. இன்னைக்கு அவர் சொல்கிறார், நான் உனக்கு முன்னே சென்று எல்லாத்தையும் நினைச்ச போகிறேன், நான் மாற்றப் போகிறேன்னு கதை சொல்கிறார். ஒரு சில தலைகளை தாழ்த்து நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த நல்ல தகப்பனே, நான் உனக்கு உள்ளே போய் கோணலானங்களை செவையாக்கவே என்ற வார்த்தை முடி இதை பார்த்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட காரியங்களை கைவிடு வர பண்ணுங்கப்பா. வியாதிகள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும், எல்லா பிலிசுனிய கட்டுகள் எல்லாம் மாறட்டும் அப்பா. திருமணத்தில் அற்புதங்களை செய்ய போறக்காக சோத்திருக்கிறோம். நினைப்பதை விட ஜெபிப்பதை விட அதிகமாக திருமண காரியத்திலே நீர் அற்புதங்களை செய்ய போறக்காக சோத்திருக்கிறோம். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் பள்ளத்தாக்கள் தண்ணீரால் நிரப்பப்படும் வார்த்தைப்படி நீருடைய பிள்ளைடைய வாழ்க்கையில் யாவை நீங்கள் செய்து முடிக்க போகிற கிருபைகளுக்காக உங்களுக்கு கொடான கூட எண்டு செலுத்துறோமப்பா. கற்பத்தின் கணிக்காக ஜபிக்கிற பிள்ளைடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரை வியாபாரங்கள் தொழிலுக்காக ஜபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்கப்பா. படிப்புக்காக ஜபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் முன்பதாக கடந்து சென்று அப்படியே படிப்பு என்ன படிப்பு அவங்க விருப்பப்படுறாங்களோ அந்த படிப்பை கொடுத்து கத்தர் ஆசிரியங்கப்பா. கவர்மெண்ட் ஜாப்புக்காக அநேக நாட்களுக்காக காத்திருக்கலாம், இது வரைக்கும் கிடைக்கலன்னு நினச்சிருக்கலாம். முன்பதாக கடந்து சென்று காரியங்களை கைவிட வர பண்ணுங்க ஏசப்பா. இதை பார்த்து கொண்டு கிட்ட ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கத்தர் முன்பதாக கடந்து சென்று எல்லா தடைகளும் மாற்றிப்படுகிறாங்க. பிரயாணத்தில் எங்கு சென்றாலும் தெய்வீக பாதுகாப்பு கூடவே இருப்பதாக. நீ போகும் இடமெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தூதர்களுக்கு நான் கட்டளிடுவேன்னு சொன்ன வார்த்தைப்படியே உடைய தூதர்களை நீர் கட்டளிடுங்க ஏசப்பா. பாதுகாப்பை கொடுங்க, தெய்வீக சமான சந்தோஷம் இல்லத்தையும் நிரப்புங்க. எங்கு சென்றாலும் உடைய கரம் கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நீங்கள் அப்படியே செய்யப்படுறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.